ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நேற்று நம்ம பார்த்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்பயும் சொல்கிறது தான், இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் அந்த ஹை பாயிண்ட்டையும் வந்துட்டு உங்களால் முடிஞ்சால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அதையும் கொடுத்துட்டு போங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போவோம். ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோ இங்கே இந்த மாதிரி நம்ம ஷாருக் கான் மாதிரி நின்றுட்டு இருக்கான் இல்லையா, போஸ் கொடுத்து. இந்த சீன் எனக்கு உண்மையாகவே ரொம்பவே பிடிச்சது. ஹீரோ வந்து அதை ரொம்ப நல்லா நார்மலாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்குலாம் எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்னு தெரியல, எனக்கு ஆனால் உண்மையாகவே இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சது. ஹீரோயின் வந்து கட்டி பிடிச்சி கதறா, அவனுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு. சரிவா நம்ம ஃபர்ஸ்ட்டு போய் எதுனா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் இல்லை வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதுக்கு மேலே போய்ப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ எதுக்காக நீ எனக்கு ஃபோன் பண்ண? நீ என்னை வந்துட்டு காப்பாற்றுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தானே கால் பண்ண, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான். எதுக்காக இவ்வளோ லேட் நைட் வந்து நீ டாக்ஸியில் வர அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கும் போது, இல்லை இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. எப்படி இதுக்கப்புறம் இது மாதிரி ஆகாமல் நீ பார்த்துப்ப அப்படின்னு கேட்குறான். இவன் சைலண்டாகவே இருக்கா. உடனே இவன் நான் ஸ்மோக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எழுந்து வெளியில் போயிடுறான். அப்போ தான் வந்து அவன் ஃப்ரெண்டு யாருக்கோ கால் பண்ணிவிட்டு நான் ஒரு நம்பர் பிளேட் அமிச்சேனே, அந்த காரு அந்த டிரைவரை பற்றி நீ விசாரிச்சேன் அப்படின்னு கேட்குறான். ஆமாம் விசாரித்தேன், அவன் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி ரேப் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அப்பப்போ இவனை பத்தி பொண்ணுங்க நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆன்லைன்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, ஹீரோ என்ன சொல்றானா, இனிமே அவன் எந்த பொண்ணையும் பார்த்த உடனே எதுவுமே தோணக்கூடாது, அது மாதிரி எதனா பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுறான். உள்ள வந்த உடனே ஹீரோயின் கிட்ட என்ன கேட்கறான் அப்படின்னு பார்த்தா, உனக்கும் புருஷனுக்கும் எதனா பிரச்சனையா, நீங்க 2 பேரும் ஒன்னா வேற இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், அவர் அப்ராட்ல இருக்காரு இல்லையா அப்படின்னு சொல்றா. எதுக்காக நீ எனக்கு ஃபோன் பண்ண? உனக்கு ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாரையும் விட்டுட்டு எனக்கு ஏன் கால் பண்ண அப்படின்னு கேட்குறான். இப்போ நான் அவருக்கு ஃபோன் பண்ணாலும் அவர் வந்துட்டு இங்கே வரக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு அவர் பதறுவார் இல்லையா, அதனால தான் நான் அவருக்கு கால் பண்ணல. உங்களுக்கு ஏன் கால் பண்ணேன் அப்படின்னா, டக்குன்னு யாருக்கோ கால் பண்ணேன், அது உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னும் போது, ஓ அப்படி யாருக்கோ கால் பண்ணி எனக்கு கால் பண்ணியிருக்க அப்படி தானே அப்படின்னு கேட்குறான். ஆனால் என்ன மாதிரி புருஷன் அவன் புருஷன், அவன் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான் யூஎஸ்ல அப்படின்னு சொன்னேன், நல்ல வேலையில் இருக்கான்னு சொன்னேன், எதுக்காக பொண்டாட்டியையும் பிள்ளையும் இங்கே தனியாக விட்டுருக்கான்? அது மட்டும் இல்லாமல் பொண்டாட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, குழந்தையோட சர்ஜரி வேற தள்ளி போயிட்டு இருக்கு, அவளுக்கு காசு இல்லாம ஏன் புருஷங்காரனுக்கு அது கூட ரெடி பண்ணி தர முடியலையா? நீ சொல்ற எதுலயும் உண்மை இல்லாத மாதிரி ஏன் எனக்கு தோணுது அப்படின்னு கேட்கறான். நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு நான் இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா எழுந்து கிளம்புறா. ஹீரோ டக்குன்னு கையை பிடிச்சி நிறுத்தி, நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணிருக்க, நான் அவ்வளோ தொலைவில் இருந்து உனக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னும் போது, அப்பனா என்னை மன்னிச்சுக்கோ, நான் இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவ பாட்டு தனியா நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா அவன் நிலைமைய நினைச்சு. மறுநாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த குட்டி பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஸ்கூல்ல வந்துட்டு பேரண்ட்ஸும் சேர்ந்து வந்து பசங்க கூட விளையாடுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஹீரோவே வேணும்னு வாலண்டரியா வந்துட்டான் குழந்தை கூட. அங்க வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட குழந்தை இருக்கா இல்லையா, அவளோட அப்பா தான். உன்னோட ஃபேஸை பார்த்தாவே தெரியுது உங்கள் அம்மா மாதிரியே இல்லை, நீ டோட்டலாக உங்கள் அப்பா மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறது, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னே தெரியல. உடனே அவள் குட்டி பாப்பா என்ன பண்ணுறான்னா, இவங்க 2 பேரோட கையை வேற சேர்த்து வச்சுட்டு, ஆமாம் இவள் தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. குழந்தை பண்ணுற விஷயத்தெல்லாம் வந்து இவ்வளோ அளவுக்கு பெரிய விஷயமா ஆக்க வேண்டிய அவசியமே இல்லையே, எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகிற, சின்ன குழந்தை தானே ஏதோ தெரியாம சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. நீ வீட்டுக்கு வாடி உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு முறைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த அறந்த வேலை இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா, ஆன்டி கூட என்ன ஒரு போட்டோ எடுத்துக்கொடு அப்படின்னு கேட்கறான். அவதுக்கு ஹீரோ, நான் கண்டிப்பா எடுத்து தரேன், ஆனா நீ என்னையும் ஆன்டி குட்டி பாப்பா எல்லாரையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுத்து தரணும், ஓகேவா அப்படின்னு கேட்ட உடனே அந்த குட்டி பையனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாரும் சேர்ந்து கம்பல் பண்ணி ஹீரோயினை நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. ஆக்சுவலா ஹீரோயின் அவளோட பர்த்டே அன்னைக்கு ஹீரோ கூட ஒரு போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கா. அப்பவா என் கூட ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ அப்படின்னு கூப்பிடும் போது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, என்ன முட்டாள்தனமாக ஃபோட்டோலாம் எடுக்கிற என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலையே கீழே தள்ளி விட்டுட்டு இருப்பான். ஹீரோயின் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பா.
அங்க கப் கேக்ஸ் இருக்கு. அப்ப அந்த குட்டி பையன் என்ன சொல்றான்னா, இதுல பீனட் இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி கேக்குறான். எதுக்குடா, நீ தான் நல்லா சாப்பிடுவியே அப்படின்னு கேட்கும் போது, இல்ல ஆன்டிக்கு வந்துட்டு வேர்க்கடலைன்னா அலர்ஜியா, அவங்களுக்கு ஒத்துக்காது, அது இருந்ததுன்னா அவங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோ வந்து பழைய விஷயத்த ஞாபகப்படுத்தி பாக்குறான். ஹீரோயினுக்கு வந்துட்டு பீனட் அலர்ஜி இல்லையா, அதனால ஒரு நாள் இவன் வாங்கி கொடுத்த ஃபுட்டை அவ தெரியாம சாப்பிட்டுருப்பா. அவளுக்கு பயங்கரமா அலர்ஜி ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு ஆயிருக்கும். போயிட்டு ஹீரோயினோட பேக் சைட்ல நின்றுக்கிட்டு அவளோட பழைய பேரை சொல்லி கூப்பிடுறான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சமும் அசையாம சைலண்டாவே இருக்கா. அவ கண்ணெல்லாம் கலங்கிடுது. எதுவுமே தெரியாத மாதிரி சாதாரணமா கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்துட்டு, என்ன வேணும், எதுனா வேணுமா உங்களுக்கு, யாரையும் கூப்பிட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சாதாரணமா கேக்குறா. இல்ல, நான் தான் வந்துட்டு ஏதோ நினைச்சு தப்பா கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். இதுலயே வந்து ஹீரோ கொஞ்சமா அப்செட் ஆயிடுறான். உடனே ஹீரோ வந்துட்டு என்ன பண்றான்னா, குட்டி பையனை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயினுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் ஒருவேளை இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறா. மறுநாள் ஆபீஸ்ல வாங்க காட்டுறாங்க. அவ வந்துட்டு அங்க எல்லாருக்கும் ஏதோ கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா, ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. என்ன அப்படின்னு கேட்கும் போது, சீக்கிரமே எனக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்றா. எல்லாரும் அங்க பயங்கரமா சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினோட ஃபேஸ் மாறிடுது. ஹீரோ இவங்க 3 பேரும் எடுத்த போட்டோவை இவளுக்கு அனுப்பி வச்சிருப்பான். ஆனா அதை டெலிட் பண்ணிடுறா மனசு கேட்காம. இந்த பால பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு பர்த்டே இருக்கும். அவன் இன்வைட் பண்ணிருப்பான் ஹீரோயினையும் ஹீரோயினோட பொண்ணையும். அங்க வந்து அவங்க வரும்போது நம்ம ஹீரோவோட அம்மா அக்கா எல்லாரும் வந்து அந்த குட்டி பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்றாங்க. அவன் கிட்ட கேட்டா உண்மையா இருந்தா கூட அதை சொல்லவே மாட்டான். எனக்கு என்னவோ டவுட்டா தான் இருக்கு, உங்க அப்பாவை கூப்பிடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி எனக்கும் அதே சந்தேகமா தான் இருக்கு, நானுமே பார்த்த உடனே எனக்கு குட்டி வயசுல ஹீரோவை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ இப்போதைக்கு வந்துட்டு அவன் மனசுக்குள்ள இருந்து இது அவ இல்லை, நம்மளோட எக்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேருமே பயங்கரமா வந்து ரொம்ப விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான். நைட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்க, ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஏர்லியாக கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்றா. நானே உங்களை கொண்டு போய் ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இல்லை அதை நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றா. ஹீரோட அம்மா வந்துட்டு பாப்பாவை பயங்கரமா கொஞ்சுறாங்க. கொஞ்சிக்கிட்டே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க சரியான கேடியா இருப்பாங்க போல. குழந்தை தலையில தடவி கொடுக்குற மாதிரி ரொம்ப அழகா இருக்கியே, கிளிப்லாம் செம்ம கியூட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட முடிகை வெடுக்குன்னு புடுங்கிடுறாங்க. கொண்டு போய் ஹீரோவோட அக்கா கிட்ட கொடுத்துட்டு, இது எந்த காரணத்தை கொண்டு யாருக்குமே தெரியக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அது எப்படி வெளியில தெரிய விடுவேன், அந்த குழந்தை மட்டும் என் தம்பி குழந்தையா இருந்தது. அடுத்த நாளே போயிட்டு அவங்க 2 பேரையுமே வீட்டோட கூட்டிட்டு வந்துடணும் நான் சொல்லிட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப எதனா சொன்னீங்க உங்க 2 பேரும் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு அவங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க வேலை பார்க்குற வெயிட்ரஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, தெரியாம ஹீரோயின் மேல ஃபுல்லா வந்து ஜூஸை கொட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவோட அக்காவோட ட்ரெஸ்ஸை தான் ஒன்று கொடுக்குறாங்க. அவள் போட்டுக்கிறா. பட் அவளுக்கு அந்த அளவுக்கு அது கம்ஃபர்ட்டாக இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா. அந்த டைமுக்கு தெரியாமல் ஹீரோ ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்துடுறான். ஐயோ சாரி, நீ இங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் ஒரே ஒரு அட்வைஸ், தயவு செஞ்சு இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நீ போட்டுட்டு இருக்காத, உனக்கு நான் வேற ட்ரெஸ் தரேன், என் கூட வா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினுக்கு வேற ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்றான். ஹீரோயினும் அதை போட்டுக்கிறா. இதுதான் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இது புதுசாவே இருக்கு இந்த ட்ரெஸ்ஸோட காசு எவ்வளவோ நான் அதை அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அனுப்புறா. ஹீரோ எதுவுமே சொல்லாம சைலண்டாவே இருக்கான். அவ கிளம்பும் போது ஹீரோ வந்து நான் கொண்டு போய் ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். வேண்டாம், நான் இந்த வாட்டி வந்து லேடி டிரைவரை தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த வாட்டி நான் ரொம்ப சேஃபா போயிடுவேன், நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. இந்த குழந்தைக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அப்பா இல்லாம வளர்ந்த குழந்தை இல்லையா, கண்டிப்பா அந்த ஏக்கம் இருக்கும்ல. அதனால இவ என்ன கேட்குறான்னா, ஏமா உனக்கு அங்கிளை பிடிக்க மாட்டுது, எனக்கு ரொம்ப அங்கிளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இல்லைம்மா எல்லாரையும் நம்ம அப்பான்னு சொல்லக்கூடாது, அது ரொம்ப தப்பான விஷயம், நீ அந்த மாதிரி யோசிக்காத, இனிமே அந்த விஷயத்தையே மறந்துரு, நான் தான் உனக்கு அப்பாவும் அம்மாவும் அப்படின்னு சொல்றா. இது வரையிலையும் ஹீரோ வந்துட்டு இவளை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது, இவளை யூஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதனாலதான் ஹீரோயினுக்கு அவனை பிடிக்காம போயிடுச்சு. குழந்தைக்கு செக்கப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல் போனா வேற ஒரு டாக்டர் தான் இருக்காரு. கேட்டா ஹீரோ வந்துட்டு வேற ஒரு ட்ரிப்புக்காக வெளியூர் போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பிசினஸ் விஷயமா தான் வெளியில போயிருக்கான். அங்க வந்து பார்த்தா ஒரு பொண்ணு இவன் கிட்ட வாங்கிக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம
உங்களை எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட அண்ணன் உங்களோட ஃப்ரெண்டு, ஸ்கூல் டேஸ்ல ஒன்னா படிச்சீங்க நீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா பிட்ட போட்டுட்டு இருக்கா. இவன் அவளை மொக்க பண்ணி அனுப்பிடுறான். நான் இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு ஹீரோயினை பத்தி யோசிச்சு ஹீரோ வந்து எக்கச்சக்கத்துக்கு குடிச்சிடுறான். வாங்க உங்களோட ஹோட்டல் ரூமுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் கூட்டிட்டு போறா. ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இவ வந்து ஹீரோ வரை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு வந்துட்டு ஃபுல் போதையில இருக்கிறதுனால இவளை பார்க்கும் போது ஹீரோயின் ஞாபகம் தான் வருது. ஆனா கடைசியில ஒரு வழியா அவன் வந்துட்டு கண்டுபிடிச்சிடறான். மரியாதையா போ தள்ளி, இங்க இருந்து வெளியில போயிடு, இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறான். நான் போக மாட்டேன், நீ என்ன பண்ணுமோ பண்ணு அப்படின்னு சொல்றா. நீ மட்டும் இப்ப போல அப்படின்னா இப்பவே நான் உன்னோட அண்ணனுக்கு வீடியோ கால் பண்ணி நீ இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறேன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது அவ வேகமா அங்க இருந்து போயிடுறா. இவன் ஃபுல் போதையில இருக்கான் இல்லையா, அதனால இவனுக்கு வந்து கண்டபடி தோண ஆரம்பிக்குது. ஒருவேளை ஹீரோயின் இந்த இடத்துல இருந்திருந்தானா இந்த மாதிரி போன சொல்லியிருப்பனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட இருக்க மாதிரி ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி இவன் கற்பனை பண்ணிட்டு இருக்கான். என்னதான் ஆச்சு, ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி நான் ஹீரோயினை லவ் பண்ணதா ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அப்ப எதுக்காக நான் என்னோட பழசையும் புதுசையும் போட்டு குழப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒண்ணுமே புரியாம குழம்பி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது. நான் வந்து உன் ஞாபகமாவே இருக்கேன், என்னால உன்னை மறக்கவே முடியல, நீ எதுக்காக என்னை விட்டு விலகி போற அப்படின்னும் போது ஐயோ இந்த டாக்ஸி டிரைவர் தான் இந்த வேலையை பண்றான் போல அப்படின்னு நினைச்சுக்கிறா. கண்டிப்பா நாளைக்கு நம்ம வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறா. அதோட மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் இந்த வாலு பையன் இருக்கான் இல்லையா, அவனும் அவங்க அம்மாவும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. என்ன எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னும் போது நான் தான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா என்னோட தம்பியே டாக்டர் தான், உங்க பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், இதுதான் அவனோட நம்பர், இதுல இருந்து அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க, அவன் கண்டிப்பா வந்து உங்ககிட்ட பேசுவான், அந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணுவான் அப்படின்னும் போது இவளும் வேற வழியே இல்லாம ஹாய் சொல்றான். அவங்க பார்க்காத நேரத்தில் உங்க அக்கா வந்திருக்காங்க, அவங்க என்னை சாப்பிட கூப்பிடுறாங்க, நான் போக போறேன், தயவு செஞ்சு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, அதனாலதான் நான் வந்து இந்த மெசேஜ் உனக்கு அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிடுறா. பார்த்தா அவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது சொல்லாம கொள்ளாம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறான். அவங்க அக்காவும் பையனும் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. டி நீ எப்படிடா வந்த, நான் இங்க இருக்கிறது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னும் போது இல்ல நான் எப்பயுமே இங்கதான் ரெகுலரா சாப்பிடுவேன், இது என்னோட ஃபேவரட்டான ஸ்பாட்டு, நீங்க தான் இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனா ஹீரோயின் தான் வந்து சொல்லிட்டா இல்லையா, அதை வச்சுதான் இங்க வந்திருக்கான். அக்காவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்குது. இவன் வந்து இவ பின்னாடி சுத்துறான்றதும் தெரியுது. ஹீரோயின் இப்பதான் வந்து டாக்ஸி டிரைவரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் வந்து நைட்டு மெசேஜ் பண்றான், கண்டபடி மெசேஜ் பண்றான் அப்படின்னும் போது அப்பனா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும், எந்த நம்பர்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அக்கா கேக்குறாங்க. நம்ம ஹீரோ திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்கான். நைட்டு மெசேஜ் அனுப்புனதே ஹீரோ தான். இல்ல பாப்போம், இந்த ஒரே ஒரு வாட்டி விட்டுட்டு பாப்போம், இன்னொரு வாட்டி வந்தது அப்படின்னா நானே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப ஹீரோ சைலண்டா நின்னுட்டு இருக்கான். ஹீரோயினே வராளா பேசுறாளா அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசாமே போறா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஹவுஸ் ஓனர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அந்த குட்டி பாப்பாவை கூட்டிட்டு அவளுக்கு சாக்லேட்ஸ் வாங்கி தர்றதுக்காக கீழே வந்திருக்காங்க. ஐயோ குழந்தைய திட்டாதீங்க, அவ என்கிட்ட எதுவுமே கேட்கல, ஜஸ்ட் நானா தான் வந்து அவளுக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு நானும் ரொம்ப க்ளோஸ், உங்களை பத்தி எனக்கு தெரியாது அவ்வளவா, நம்ம பேசிக்கிட்டது இல்லை, ஆனா நாங்க ரெண்டு பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசையா குழந்தைய தூக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் பின்னாடியே வந்துட்டான் போல. வேகமா வந்து அவர்கிட்ட இருந்து குழந்தைய புடுங்கிக்கிறான். இது என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கர ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையா ஒரு அப்பா தானே இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணணும், அதை வந்து இவன் பண்றான். அடே லூசு பையில என்னடா பண்ற நீ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது வா என் கூட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி தரேன்னு ஏத்துக்கிட்டு போறான். நேரா வீட்டு வாசல் வரைக்கும் கூட்டிட்டு வந்துடுறா. ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிடுது. எதுக்காக இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிற, இங்க எல்லாருமே பாத்துட்டாங்க நீ என் கையை பிடிச்சி எழுத்துட்டு வர்றத, உண்மையா என்ன நினைப்பாங்க, நான் தனியா குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன கேவலமா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு கத்துறா. அப்பனா அவன் கூட சேர்ந்து என்னவோ நீங்க 3 பேரும் ஒரே ஃபேமிலி மாதிரி குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே, அப்ப அதை பார்க்கும்போது யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறான். அவர் என்னோட ஹவுஸ் ஓனர், அவர் இங்க எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பா அதனால யாரும் அதை தப்பா நினைக்க மாட்டாங்க, ஆனா உன்னை யாருன்னே தெரியாது, நீ இந்த மாதிரி பண்ணினா கண்டிப்பா தப்பா தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்துறா. அந்த நேரத்துக்கு வயசான பாட்டி ஒருத்தவங்க அங்க வராங்க. வந்தோடனே பாத்தியாடி வாசல்லே நடக்கிற கூத்த, இந்த காலத்து பசங்களே ரொம்ப மோசம், அதுவும் புருஷன் இல்லாதவ
யார் யாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரா அப்படின்னு பேசுறாங்க. காதுல கேக்குற மாதிரி பேசுறாங்க. இவன் சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கான். வந்துட்டேன், என்ன உள்ள கூப்பிட்டு நான் உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்றான். வேற வழியே இல்லைன்னா வாசல்லையும் நின்று தொல்லை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் உள்ள கூட்டிட்டு போறா. உள்ள கூட்டிட்டு போகும்போது செப்பல்லாம் யார் யாரதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்றான். அப்போ பெரிய செப்பல், அதாவது ஆம்பளைங்க போடுற மாதிரி பெரிய சைஸான செப்பலும் ஒண்ணு இருக்கு. இது யார்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கான். உள்ள வந்த ஹீரோ எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ உடனே தண்ணி கொடுக்குறா. அது இல்லாம குழந்தை வேணும்னே அங்கிள் ஃப்ரூட் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதனால ஹீரோ இன்னும் சரி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு உள்ள போறா. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோக்கு பயங்கரமா அப்செட் ஆயிடுது. இது எல்லாமே என்னோடது மாதிரி இருக்கு, ஆனா இது எதுவுமே எனக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். எதுவுமே சொல்லாமையே போயிடுறான். வீட்டுக்கு போனா அக்கா காரி அங்கதான் இருக்கா. அவ கேள்வி மேல கேள்வி கேட்கிறா. உண்மையை சொல்லு, உனக்கு ஏன் அவங்க கூட அவ்வளோ க்ளோஸா எப்படி உனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோ என்ன சொல்றான்னா, இதுக்கு மேலே நீ எதுவும் கேள்வி கேட்காத, நீ என்ன எதிர்பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். அவளுக்கு டிவோர்ஸும் ஆகலை, புருஷங்கார சாவும் இல்லை, உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு செம்ம டென்ஷன். ஐயோயோ, இனிமே அவ கூட நீ சுத்தாத, தயவு செஞ்சு நல்லா இருக்க குடும்பத்தை கெடுத்து வைக்காத அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஹீரோவால டோட்டலா ஹீரோயினை மறக்கவே முடியல. இதே ஞாபகத்திலேயே அவன் பயங்கரமா தவிச்சிட்டு இருக்கான். அதுவும் ஹீரோயினை ரொம்பவே அவன் மிஸ் பண்றான். ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, டே கொஞ்ச நாளாவே நீ ரொம்ப பிஸியா இருக்க, எங்களெல்லாம் பார்க்க வரவே இல்லை, ஏதாவது பொண்ணை பார்த்து சுத்திக்கிட்டு இருக்கியா அவ பின்னாடி அப்படின்னும் போது ஆமா அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். அட பாவி, இவ்வளோ நாளா கிட்டத்தட்ட 7 வருஷமா அந்த குண்டை லவ் பண்ணி அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு சாமியார் மாதிரியே சுத்திக்கிட்டு இருந்த, இப்பயாச்சும் ஒருத்திய டேட் பண்ண மனசு வந்ததே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ என்ன கேட்குறான்னா, எனக்கு ஒரே ஒரு ஐடியா வேணும்டா அவங்க கிட்ட இருந்து அப்படின்னு கேட்குறான். ஐடியா தானே, செம்மையா சொல்றேன், சொல்லிப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் புருஷங்காரா இருக்கான், அவங்க 2 பேரும் எப்படி டிவோர்ஸ் பண்ண வைக்கிறதுன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவ்வளவுதான், எல்லாரும் அப்செட் ஆயிடுறானுங்க. தயவு செஞ்சு இதுக்கு நீ மறுபடியும் சிங்கிளாவே இருந்துடுறா மச்சான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கோபமா சொல்றானுங்க. எந்த ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னு மட்டும் யோசிக்காத, அதுவும் அவங்க குழந்தையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை ரொம்பவே அவங்க எல்லாம் நல்லபடியா அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஹீரோயின் நாய்க்குட்டியை வாக்கிங் போயிட்டு கூட்டிட்டு வரா. கரெக்டாக அந்த டைமுக்கு பார்க்கும்போது வாசல்லையே ஃபுல்லாக குடிச்சிட்டு மட்டையாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். உன்னை விட்டு நான் எங்கே போவேன் சொல்லு, எனக்கு உன் ஞாபகமாகவே இருக்குது, அதனால தான் நான் இங்கேயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்னால் இதுக்கு மேலே உன்னை மறக்கவே முடியாது தான், என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, நான் எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் பேக்கெட்டில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். சிகரெட்லேருந்து லைட்டர்லேருந்து எல்லாத்தையும் கொடுக்குறான். ஆடே இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட கொடுக்குறேன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. இதான் இந்த சட்டை பேண்ட் இது எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே கழட்டும் போது ஹீரோயினுக்கு வந்துடுது. ஐயோ, இவன் வாசல்லையே நின்று மானத்தை வாங்கிடுவான் போல இருக்கேன்னு சொல்லி தயவு செஞ்சு உள்ளவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க, இதுக்கு மேல இங்க இருக்காதீங்க, கண்டிப்பா யார் பார்த்தாலும் தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொல்றா. நான் இங்க இருந்து போறதுக்காக வரல, நான் இங்கேயே தான் இருக்க போறேன், இன்னைக்கு நைட்டு ஒன்னு விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான். அப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. சொல்லுங்க, என்னங்க பண்றீங்க, எழுந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி புருஷன்கிட்ட பேசுற மாதிரி பேசுறா. அப்ப அவனுமே நீ என்ன பண்ற, சாப்பிட்டியா, தூங்குனியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதெல்லாம் ஹீரோக்கு கேட்குது. அதை கேட்ட உடனே ஹீரோக்கு அப்செட் ஆயிடுது. புருஷங்காரன் தான் கால் பண்றான் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடுது. குழந்தையும் சவுண்ட் கேட்டு தூக்கத்துல இருந்து எழுந்து வந்துடுறா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நீங்க இங்க சோஃபாலேயே படுத்துக்கோங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், நாளைக்கு காலையில் நான் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தயவு செஞ்சு எழுந்து கிளம்பி போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் கிளம்புறேன், ஆனால் என்னோட நம்பரை மட்டும் பிளாக் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்பி போயிடுறான். அதோட மறுநாள் குட்டி பாப்பாவுக்கு பர்த்டே. அவன் அப்போவே ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா. அதனால ஹீரோ நேராக ஸ்கூலுக்கு வரான். ஹீரோயின் இன்னும் வரல இவளை பிக்கப் பண்ணுறதுக்கு. அப்போ கரெக்டாக அந்த குட்டி பையன்கிட்ட என்ன சொல்கிறான்னா, இறந்தவாள் உங்கள் அம்மா வர வரைக்கும் நீ இங்கேயே வெயிட் பண்ணுறா, நாங்கள் 2 பேரும் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இங்கேயே விட்டுட்டு இவளை மட்டும் கூட்டிட்டு போயிடுறான். அவன் செம்ம காண்டா முறைச்சிக்கிட்டு இருக்கான். டே மாமா, உனக்கு ரொம்ப தாண்டா திமிரு அப்படின்னு சொல்லி பாட்டிமா தான் பாப்பாவை கூப்பிடுறதுக்காக வராங்க. எங்கடா தம்பி பாப்பா அப்படின்னு கேட்கும் போது அவளை ஒரு பைத்தியக்காரன் கிட்னாப் பண்ணிட்டான், அந்த பைத்தியக்காரனுக்கே ஃபோன் பண்ணி கேளுங்க, அவன் என்ன வேற விட்டுட்டு போயிட்டான் இங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு அது கோவமா நடக்குது. செம்ம கியூட்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவே ஃபோன் பண்ணி சொல்லிடுறான், நான் தான் பாப்பாவை வச்சிருக்கேன், நாங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நானே கரெக்டாக ஷார்ப்பாக 9 மணிக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு விடுவேன் அப்படின்னு சொல்கிறான். 2 பேருமே பயங்கர ஜாலியாக அன்னைக்கு பூராவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல்
குழந்தைக்கு கேக் கட் பண்றதுக்காக இவனோட வீட்லயே வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருக்கான். குட்டி பாப்பாவை போட்டோ எடுத்து ஹீரோயினுக்கும் அதை அனுப்பி வைக்கிறான். ஷார்ப்பா 9 மணிக்கெல்லாம் வந்துட்டு குட்டி பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறான் வீட்டுக்கு. உள்ள போலாம் அப்படின்னு நினைக்கிறான். அந்த டைமுக்கு பார்த்தா அந்த செருப்பை போட்டுக்கிட்டு யாரோ உள்ள இருந்து வராங்க. வந்த உடனே வந்து யாரு அப்படின்னு கேட்கும் போது இவர் ஆக்சுவலி நம்ம பாப்பாவோட டாக்டர் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அவனை பார்த்த உடனே ஹீரோக்கு செம்மையா டென்ஷன் ஆயிடுது. இவன் தான் புருஷன்காரனா அப்படின்னு. ஜஸ்ட் நீங்க ஒரு டாக்டர், ஆனா வந்து இவ்வளவு அளவுக்கு கேர் எடுத்துட்டு என் பொண்ணை வந்து இந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்டீங்களே, பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னும் போது ஹீரோ அப்படியே கடுப்பா நின்னுகிட்டு இருக்கான். இருந்தாலும் நான் ரொம்ப நாள் கழிச்சு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன், இது எங்களோட ஃபேமிலி டைம், கொஞ்சம் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட மூஞ்சில அடிக்காத குறையா கதவை சாத்துறா. ஹீரோ அடப்பாவி, இந்நேரம் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என் தலை நசுங்கிருக்கும் போல இருக்கே அப்படின்னு நின்று முறைச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ கீழே நின்று பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இது என்னோட தப்பு தான், எல்லாமே நான் தான் வந்துட்டு ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டேன், அது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இப்போதான் இவர் யார் அப்படின்ற விஷயத்த காட்டுறாங்க. இவர் யார் அப்படின்னா நம்ம ஹீரோயின் கூட ஒரு ஆன்டி இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பையன் தான் இவர் யூஎஸ்ல தான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினை வந்து வெளியூருக்கு கூட்டிட்டு போனதே இவர் தான் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி தான் வெளியூருக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அதனால தான் இவனை புருஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோயின். நீ அவனை லவ் பண்ணுறியா, அவன் உன்னை லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும் போது ஹீரோயின் சைலண்டாகவே இருக்கா. எதாக இருந்தாலும் சரி, உனக்கு யாருமே இல்லை அப்படின்னாலும் சரி, உனக்கு நான் இருப்பேன், அது ஆல்ரெடி நான் உனக்கு சொல்லியிருக்கேன், ஆனால் நீ தான் எனக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து நம்ம ஹீரோயினை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்காரு போல. ரொம்ப டைம் ஆச்சு, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவாய்ட் பண்ணுறா. அப்போவே அவருக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. சரி ஓகே, நான் கிளம்புறேன், அம்மா எனக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போதான் பாப்பா என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்துட்டு டாக்டர் அங்கிள் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் அப்பாவா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னும் போது, ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லடா கண்ணா, இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாத, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், என்னைக்கும் உனக்கு அப்பா இல்லாத குறையே நான் தெரியாம வளர்ப்பேன், ஆனா அதுக்கு நீயும் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லையா, நீ எல்லாரையும் பாக்குறவங்களெல்லாம் அப்பா மாதிரி யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு பாப்பா, நான் வந்து எல்லாரையும் சொல்லலையே, அந்த அங்கிளை தானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. மறுபடியும் சொல்றேன், நான் தான் உனக்கு அப்பாவும் அம்மாவும் அப்படின்னு. உடனே அவ அப்படியே சைலண்ட் ஆயிரா, எதுவுமே பேச மாட்டா. ஹீரோ என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை டேட் பண்ணா இல்லையா, அந்த டைம்ல அவளுக்கு நிறைய வாங்கி கொடுத்துருப்பான். அவன் எதெல்லாம் வாங்கி கொடுத்தானோ அது எல்லாத்தையும் ஹீரோயின் வந்துட்டு ஒரு பெரிய பாக்ஸ்ல போட்டு இவனோட வீட்டு வாசல்ல வச்சுட்டு தான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பான், இவன் கிட்ட சொல்லாம கொள்ளாம. இப்போ இவன் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறான். எனக்கு வந்துட்டு ஒரு பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தான் வருது, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு, புருஷனும் இருக்கான், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எதனால எனக்கு அவளை பார்க்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் வருதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமா புலம்பி அழுதுகிட்டு இருக்கான். அப்ப மறுபடியும் வந்து பிளாஷ்பேக்ல நடந்த ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோக்கு வந்துட்டு பயங்கரமா உடம்பு சரியில்லாம இருக்கும். அப்ப வந்து அவன் தனியாவே வீட்டுல இருப்பான், யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீரோயின் தான் வந்து அவனுக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு வந்திருப்பா. ஸ்டார்டிங் டைம்ல உண்மையாவே ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல லவ்வே கிடையாது. ஆனா போக போக அவனுக்கே தெரியாம ஹீரோயின் மேல லவ் வந்திருக்கு. ஆனா ஹீரோயினுக்கு அந்த விஷயம் தெரியாமையே கடைசியில வந்து அவ பிரிஞ்சு போயிட்டு இருக்கா. இவன் எப்படியும் நம்மளை விட்டுட்டு தான் போக போறான், நம்மளே அதுக்கு முன்னாடி போயிடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் நைட்டு பூரா உட்காந்து குடிச்சிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோயின் வீட்டு வாசல்ல வந்து நின்றுகிட்டு இருக்கான். எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க, ஏன் நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க, மேல என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்ல உன் ஹஸ்பண்டையும் வர சொல்லு, இன்னைக்கு நான் எல்லாத்தையும் பேசி தீர்த்துட்டு தான் இங்க இருந்து போவேன் அப்படின்னு சொல்றான். மரியாதையா கிளம்புடா அப்படின்னு சொன்னா ஹீரோயினை இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டான். ஹீரோயினுக்கு இவன் என்னடா பண்றான், என்னடா இவனை பண்றதுன்னு புரியாம தவிக்கிறா. சடனா என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை நடு ரோட்லயே ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றா. ஹீரோயினுக்கு செம்ம ஆத்திரம் வந்துடுது. பிடிச்சி ஒரு தள்ளி பலார்னு ஒன்று கண்ணத்திலேயே வைக்கிறா. எனக்கு இன்னைக்கு ஒரு உண்மை தெரியாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன், நீ அடி என்ன வேணா பண்ணு, மேலே புருஷன்னு சொல்லி ஒருத்தனை வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்கியே, அவனையும் கூப்பிடு, நான் சேர்த்து வச்சு பேசுகிறேன், எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் அவன் யார் என்ன யூஎஸில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்றத நான் இவ்வளோ நேரத்துக்கு விசாரிக்காமல் இருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே என்ன, நீயும் அவனும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிக்கிறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது, தெரியும் ஆனால் என்ன கேட்கறதுக்கு நீ யாரு, மரியாதையா இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறா. எனக்கு பயங்கரமாக ஜுரம் அடிக்குது, எனக்கு மயக்கமாக இருக்குது, என்னை அனுப்பிடாத தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி கதறான். கண்டிப்பா அவன் இங்க இருந்து போக மாட்டான் அப்படின்னு தெரியும். அதனால என்ன பண்றான் அப்படின்னா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மருந்தெல்லாம் கொடுத்துட்டு, பாப்பா தூங்கிட்டு இருக்கான், தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாத,
தூங்கி எழுந்து காலையில் கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளே போயிடுறா. மறுநாள் காலையில் ஹீரோயினே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறான். இவன் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கான். பக்கத்துலேயே பாப்பா உட்காந்து எப்போ தான் இவன் கண்ணு முழிப்பான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இப்போ தான் இவன் கண்ணு முழிக்கிறான். அம்மா அவங்களுக்காக குக் பண்ணி வச்சுருக்காங்க, இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மருந்தை சாப்பிட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, நான் சாப்பிட போகிறேன், அது உங்கள் அம்மாவுக்கு வீடியோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை வீடியோ எடுக்க சொல்கிறான். இவனும் அப்படியே ரசித்து ருசித்து சாப்பிட்ற மாதிரி போஸ் எல்லாம் கொடுத்து சீன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். குழந்தையும் வந்து அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு அந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறா. பார்த்துட்டு கதறி கதறி அழுறா. அவளால் மனசு கஷ்டம் தாங்க முடியல. நம்ம வந்துட்டு இவன்கிட்ட உண்மையை சொல்கிறதா வேணாமான்னு தெரியாமல் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அந்த டைமுக்கு பாப்பா எதையோ எடுக்க போக எதையோ போட்டு உடைச்சிடுறா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஸ்கூல் ஃபோட்டோ தான் அதுதான் இவங்க கிளாஸ் தானே இருக்கும். அவளோட ஸ்கூல் ஃபோட்டோனா அதில் இவங்க எல்லாரும் இருப்பாங்க இல்லையா. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. இந்த ஃபோட்டோ எப்படி உங்கள் வீட்டில் இருக்குது, இது ஏது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பாப்பா கிட்ட கேட்கும் போது இது எங்கள் அம்மாவோட ஸ்கூல் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லும் போது, உங்கள் அம்மாவா? ஆமாம், எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தாங்க, அவங்களோட ஸ்கூல் ஃபோட்டோ தான் இது அப்படின்னு சொல்கிறா. எங்கே உங்கள் அம்மா காட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுதான் எங்கள் அம்மா, இதுதான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரோட ஃபோட்டோவையும் காட்டிடுறா. நான் கூட எங்கள் அம்மா கிட்ட நிறைய வாட்டி கேட்டுட்டேன், அப்பாவோட ஃபோட்டோவை பார்க்கும் போது அங்கிள் மாதிரி டாக்டர் அங்கிள் மாதிரி இருக்காரே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, ஆனால் ஒருத்தர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. இவன் பயங்கரமாக ஃபீல் பண்ணி கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறான். நான் தான் உன்னோட அப்பா, உலகத்திலேயே ரொம்ப மோசமான அப்பா, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு அழறான். ஹீரோ நேராக கிளம்பி போயிட்டு அவன் வீட்டிலேருந்து ஒரு பெரிய டப்பாவை எடுத்துகிட்டு வரான். என்ன அப்படின்னு பார்த்தா, இவன் வந்துட்டு ஹீரோயினை டேட் பண்ணும்போது அவளுக்கு என்னென்னலாம் வாங்கி கொடுத்தானோ அது எல்லாத்தையும் அவள் ரிட்டர்ன் பண்ணா இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு அப்பாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் வர்றதுக்குள்ள 2 பேரும் சேர்ந்து வேக வேகமாக வந்து எல்லாத்தையும் டேபிளில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஹீரோவே ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். இவன் வந்து கரெக்டாக வீட்டுக்கு கீழே தான் வந்துக்கிட்டு இருக்கான். இவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தயங்கிக்கிட்டே ஃபோனை அட்டென்ட் பண்ணும்போது, நான் இன்னமும் உன்னோட வீட்டில் தான் இருக்கேன், நீ கொஞ்சம் வந்தீங்கன்னா நான் பேசிட்டு கிளம்புவேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, நான் வந்துட்டேன், இது வந்துடுறேன் அப்படின்னு அவளும் சொல்கிறா. ஹீரோயின் கதவை திறந்து உள்ளே வந்த உடனே நேராக பார்த்தா எல்லா பொருளும் இருக்குது. இவன் வந்துட்டு அவள் கையில் ஒரு வாட்ச் கட்டி விட்டுருப்பான் இல்லையா, அதுவுமே அங்கே இருக்குது. ஆக மொத்தம் கடைசியில் இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து ஷாக் ஆகி நின்றுக்கிட்டு இருக்கா. எதுக்காக நீ வந்து என்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் என்னை விட்டுட்டு போனேன், நான் வந்து பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லவே இல்லையே, நீ இதை எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிட்டு எதுக்காக என்கிட்ட இருந்து நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தையும் மறைச்ச, இது எல்லாமே நீ எனக்கு பண்ண துரோகம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் ரொம்ப சிம்பிளாக, உங்களுக்கெல்லாம் குண்டா இருந்தால் பிடிக்காது, நான் தான் ரொம்ப அசிங்கமாக பண்ணி மாதிரி இருந்தேனே, அதனால தான் நான் வந்து உனக்கு அசிங்கமாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நானே உன்னை விட்டு ஒதுங்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கேனா? நான் வந்து நீ ஃபஸ்ட்டு என்னை கம்பல் பண்ணி லவ் பண்ண வச்ச அப்படின்ற கோவம் மட்டும்தான் இருந்தது உன் மேலே, ஆனால் நீ எப்படி இருக்க அப்படின்றத நான் என்றைக்குமே யோசித்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் விட்டுரு, நான் எல்லாத்தையும் மன்னிச்சிடுறேன், அதே மாதிரி நீயும் வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமேல் நம்ம புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். வீடு ஒன்றும் தேவையில்லை, நான் என் பிள்ளைய கூட்டிகிட்டு இந்த ஊரை விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு மேலேயும் நான் வந்து என்னோட குழந்தைய விட்டுட்டு இருப்பேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னும் போது, அது உன்னோட குழந்தைய இல்லை, உன் குழந்தை வந்து இறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. இதுக்கு மேலே உன்னால் பொய் சொல்லவும் முடியாது, எங்ககிட்ட இருந்து ஓடி ஒளியவும் முடியாது, அது எங்களோட வாரிசு, அவனோட குழந்தைன்றது எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அக்காவும் அம்மாவும் ரிப்போர்ட்டோடையே வராங்க அந்த இடத்துக்கு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பேசுகிறாங்கன்னு. ஹீரோவுமே செம்ம ஷாக்கில் இருக்கான். ஆமாம், எனக்கு டவுட் வந்ததுனால நான் வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி அந்த ரிப்போர்ட்டையும் காட்டுறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு மேலேயும் இல்லை கிடையாது, அந்த மாதிரி ஏதாவது நீ சொல்லிக்கிட்டே இருந்த அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும், என்னால் என் பொண்டாட்டியையும் என் குழந்தைய இதுக்கு மேலே விட்டு கொடுக்க முடியாது, எல்லாத்தையும் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு சர்ஜரி நடந்தது, அதுக்காக தான் நான் வந்துட்டு போனேன். அதுலேயே எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, என்னால் வந்து அந்த ப்ரெஷரில் இருந்து வெளியில் வர ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால தான் நான் வந்து உன்னை கான்டாக்ட் பண்ணலை, மற்றபடி நான் வந்து உன்னை பிரேக்கப் பண்ணணும்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு இப்போ தான் அந்த விஷயம்லாம் புரிய வருது. விடுமா, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, தயவு செஞ்சு வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு என் புள்ள கூட வாழ ஆரம்பிச்சிரு, நாங்கள் எல்லாருமே வந்து அந்த ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எப்போ அவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு,
ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணா அதே பொண்ணை நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த பொண்ணு நீ தானே இப்போதான் எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயும் நான் சொல்கிறத நீ கேட்கல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட கண்ணை மூடிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். அவ்வளோதான், ஹீரோயின் டென்ஷன் ஆயிடும். அவங்க அம்மாவும் அக்காவும் அட பாவி என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து குழந்தைய தூக்கிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. இப்போ தான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட லவ் யூவே சொல்கிறான். ஹீரோயினும் வந்துட்டு அதுக்கு லவ் யூ சொல்கிறான். ஆக மொத்தம் நல்லபடியாக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதோடையே இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமாவில் வந்துட்டு நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குண்டாக இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்க, கருப்பாக இருக்காங்க, வெள்ளையாக இருக்காங்க, இதை பற்றியெல்லாம் வந்துட்டு யோசிக்கவே யோசிக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா இதில் எவ்வளோ பேர் யோசிக்காமல் இருப்பீங்க சொல்லுங்கள். நிறைய பேர் இன்னமும் மக்கள் திருந்தலைங்க. ஏன்னா வெள்ளையாயிடுவீங்க இதை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு விற்கிற க்ரீம் எந்த அளவுக்கு விற்குது அப்படின்னு சொல்லி நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சீரியஸாக நான் சொல்கிறேன். நான் வந்துட்டு எப்படி பேசுகிறேன், நான் வெள்ளையாக இருப்பேன், நான் கருப்பாக இருப்பேன் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா எனக்கு கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் எதை பற்றியும் கவலை கிடையாது. நான் என் பொண்ணுக்குமே அதை சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறேன். அதே மாதிரி தான் வெயிட்டுக்குமே. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓவர் வெயிட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்குமே வந்து ஒபிசிட்டி ப்ராப்ளம் அது இதுன்னு எக்கச்சக்கமாக வரும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் டேக்கிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். மற்றபடி எந்த ஒரு வெயிட்டை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. நான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் பார்ப்பேன், ஒருத்தவங்க நல்லா ஃபேட்டாக இருப்பாங்க. எனக்கு அவங்க பேர் தெரியல, நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. அவங்களோட டான்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளாம் கொஞ்சம் அவங்கள விட வெயிட் கம்மியாக தான் இருப்போம். ஆனால் நம்மளே அந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. அந்த அளவு ஆக்டிவாக இருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வெயிட் முக்கியமான விஷயம் இல்லை, உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஹெல்த்தியாக இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். மக்கள் வந்துட்டு அழகை பார்த்து தான் காதலிக்கிறாங்க அப்படின்னு இன்னமும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தால் உண்மையாகவே அது முட்டாள்தனம். ஏன் தெரியுங்களா, நிறைய பேரை பார்க்கும் போது சில பேரெல்லாம் வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளால யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பேரெல்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் நினைக்கும் போது இன்னமும் வந்து எல்லாம் அழகு அழகுன்னு சுற்றுறாங்கன்றதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஸோ கொஞ்சம் பேர் அப்படி இருந்தால் கொஞ்சம் பேர் இப்படி இருப்பாங்க. ஸோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நாள் சந்தோஷமாக போதா அப்படின்றத பற்றி மட்டும் யோசிங்க. ஸோ நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன்.